செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் பங்கேற்று பேசிய உரை, செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் திரு வி பாலசுப்ரமணியன் பங்கேற்று பேசியதன் இரண்டாம் பகுதி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் திரு நாராயணன் பங்கேற்று உரையாற்றினார். அவர் பேசுகையில், நம்ம இப்போ ஒரு திரவ ஆக்சிஜனையும் மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, இதையும் பயன்படுத்தி ஒரு 200 டன் ராக்கெட் என்ஜின் செய்ய போறோம். இப்போ லிக்விட் என்ஜின் இதுவரை நம்ம செய்யறதுல 80 டன் தான், விகாஸ் என்ஜின் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இது 200 டன் ராக்கெட் என்ஜின். இந்த ராக்கெட் என்ஜின் சோதனை செய்யறதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் சோதனை கூடம் இதை பாரத பிரதமர் மோடிஜி நாட்டுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் மேஜர் அச்சீவ்மெண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய இப்போ ராக்கெட் லான்ச் எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா PSLV C61, இதுவரை PSLV C60 கழிஞ்ச வருஷம் டிசம்பர் 30 வச்சு இப்போ C61 அனுப்ப போறோம். அதுக்கு அடுத்தது இப்போ இஸ்ரோவும் JPL நாசாவும் சேர்ந்து ஒரு NISAR சேட்டலைட் ஒன்று செய்யிருக்கும். எர்த் எல்லாம் ஸ்டடி பண்றதுக்குள்ள ஒரு சேட்டலைட், அது ஒரு நல்ல காஸ்ட்லிய சேட்டலைட் ஆகும். அதை நம்ம வடிவமைத்து உருவாக்கிய மார்க் 2 வெஹிக்கிளை வச்சு அனுப்ப போறோம். நம்ம ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை அமெரிக்கால கொண்டு போய் ஸ்பேடெக்ஸ்ல அனுப்பணும். அதே மாதிரி அவங்க ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை இங்க கொண்டு மார்க் 3ல நம்ம அனுப்ப போறோம். அதுக்குள்ள ராக்கெட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது அதே மாதிரி இப்போ நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ ஆட்களை கொண்டு போகணும் இல்லையா, ஆட்களை கொண்டு போறதுக்கு 3 அன்க்ரூட் மிஷன் சொல்லுவோம். அன்க்ரூட்னா ஆள் இல்லாம ராக்கெட் இது எல்லா பாகங்களும் வச்சு அனுப்புறது. 3 சக்சஸ் ஆன கூட தான் ஆள் அனுப்ப போறோம். அதுல உள்ள முதல் ராக்கெட் அன்க்ரூட் மிஷன் இந்த வருஷம் பிளான் பண்ணிருக்கோம். டேட் எல்லாம் டிசைட் பண்ணல, இந்த வருஷம் பிளான் பண்ணிருக்கோம். அது சக்சஸ் போயிடுச்சுன்னா 2 அன்க்ரூட் மிஷன், அதுக்கு பிறகு ஆளை கொண்டு போகக்கூடிய இது. அதுக்கு பிறகு இப்போ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நிறைய இந்த வருஷம் அப்ரூவல் தந்திருக்காங்க. இப்ப லாஸ்ட் இயர் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம 2035 ஒரு விண்வெளியில நம்மளுக்கு ஒரு விண்வெளி கூடம் அமைக்க போறோம். அது ஒரு 5 மாடியூல் ஆகும், 5 கட்டமாட்டு செய்ய இதாகும். முதல் கட்டம் 2028 அனுப்புறதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சது. அதுக்கு பிறகு சந்திரயான் 4, நம்ம சந்திரயான் 2023 ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் டே ஆகும். நம்ம தேசம் தான் முத நிலாவின் தென் துருவத்தில் சக்சஸா இறங்கி சாதனை செய்த முதல் நாடு இந்திய நாடாகும். அது மட்டும் இல்ல, இறங்குற மட்டும் இல்ல, அங்க நிறைய டிஸ்கவரி, மினரல்ஸ், டெம்பரேச்சர் ப்ரொஃபைல், செசிமிக் ஆக்டிவிட்டி, எலக்ட்ரான் கிளவுட் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாமே உலகத்துல உள்ள விஞ்ஞானிகளுக்கு தாரை வார்த்தை கொடுத்துருவோம். சந்திரயான் 4 அங்க நிலாவில் தர இறங்கி சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு சோதனை செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆகும். சந்திரயான் 3 பாத்தீங்கன்னா 4000 கிலோகிராம் எடை உள்ள சேட்டலைட், இது 9500 கிலோகிராம் எடை உள்ள சேட்டலைட் ஆகும். அதே மாதிரி ஆட்களை நிலாவுக்கு அனுப்புறதுக்கு உள்ளதுக்கும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 55 செயற்கைக்கோள்கள் மேல சுற்றி எல்லா மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்திருக்கு. இந்த செயற்கைக்கோள்களுடைய நம்பரை கூட்டுறதுக்கும் அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம்னா இப்போ முன்னாடி ISRO மட்டும் தான் விண்வெளி துறையில வேலை செய்து இருந்தோம். பட் அது மட்டும் போதாது. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய தேவைகள் இருக்கு. நிறைய செயற்கைக்கோள்கள் செய்யணும், நிறைய ராக்கெட் செய்யணும். அதுக்காக இந்த பிரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், அகாடமியா, இது எல்லாரும் யாரு வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு நாங்க ISROவில் ஹேண்ட் ஹோல்ட். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள தனியார் கல்லூரி பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றினார் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் திரு வி பாலசுப்ரமணியன். அவர் பேசும்போது, இந்த நாட்டில் எப்படிப்பட்ட கல்வி வேண்டும் என்பதை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள். I want that education by which character is formed, strength of mind is increased, and the intellect is expanded, and by which one can stand on one's own legs. எந்த படிப்பு எனக்கு ஒழுக்கத்தை உருவாக்குகிறதோ, character is formed, எந்த படிப்பு எனக்கு மன வலிமையை கொடுக்கிறதோ, எந்த படிப்பு என்னுடைய அறிவை விசாலமாக்குகிறதோ, எந்த படிப்பு என்னை என்னுடைய சொந்த காலிலே நிற்க வைக்கிறதோ, அப்படிப்பட்ட படிப்பு தான் எனக்கு தேவை என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்றைக்கு பல பேருக்கு பட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, மன வலிமை குறைந்து விட்டது.
ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்காவிலே ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது நீங்கள் செய்தியிலே படித்திருப்பீர்கள், இந்தியாவிலே இருந்து குடியேறி அமெரிக்காவிலே மிகப்பெரிய உயரத்தை தொட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தின் தலைவர் தன்னையும் சுட்டுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே இருப்பவர்கள் அனைவரையும் சுட்டுக் கொன்று விட்டார். காரணம், தன்னுடைய பொருளாதார வீழ்ச்சியை தாங்கக்கூடிய மன வலிமை அவருக்கு இல்லை. எவ்வளவோ படித்து பட்டங்களை வாங்கி வெற்றி பெற்றார், மன வலிமை இல்லாத ஒரு பட்டத்தை அவர் பெற்றார். அதே சமயம் தொடர்ந்து வீழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறார்களே, அந்த மன வலிமையை எந்த படிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? அந்த படிப்பை நாம் தேடி போக வேண்டும் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த பொருளாதார வீழ்ச்சி நடந்த அதே காலகட்டத்திலே அமெரிக்காவிலே ஒரு செய்தி குறிப்பு வந்தது. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் அமெரிக்காவில் தொடர்ந்து மின்வெட்டு. அலுவலகத்திலே 15 மாடி 20 மாடிக்கு போனவர்களுக்கெல்லாம் கீழே லிப்ட் இல்லாமல் படிக்கட்டிலே இறங்குகிறார்கள். காரை எடுத்து கொண்டு போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட முடியவில்லை, காரணம் மின்சாரம் இல்லை. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை, காரணம் மின்சாரம் இல்லை. சரி, இரவு நேரம் சாப்பிட வேண்டும் என்று போகிறார்கள். மின்சாரம் இல்லாத காரணத்தினால், கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வந்துவிட்ட காரணத்தினால், ஒவ்வொரு உணவு விடுதியிலேயும் சாதாரணமாக அவர்கள் விற்கக்கூடிய ஒரு பொருளை 10 மடங்கு விலை ஏற்றி விற்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் காலையிலே அந்த நகரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டது. அந்த செய்தி குறிப்பு என்ன தெரியுமா? நேற்று மின்சார வெட்டின் காரணமாக எல்லா உணவு விடுதியிலேயும் எல்லா அந்த உணவு விடுதிக்கு சொந்தக்காரர்களும் உணவின் விலையை 10 மடங்காக விலையேற்றி விற்று கொண்டிருந்த போது 3 உணவு விடுதிகளில் வந்தவர்களுக்கெல்லாம் இலவசமாக சாப்பாடு கொடுத்தார்கள். அந்த 3 உணவு விடுதிகளையும் நடத்தியது இந்தியாவிலே இருந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் என்று செய்திக்குறிப்பை வெளியிட்டார்கள். இந்த ஒழுக்கத்தையும் இந்த மன வலிமையும் இங்கே இருக்கிற கல்வி கற்றுக் கொடுக்கிறது என்கிற காரணத்தினால் அதையே நீங்கள் உங்களுடைய கிராஜுவேஷன் டே மெசேஜ், உங்களுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதை கூறி, இங்கே பட்டம் பெறுகிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று இதே போல் பின்னாளில் ஒரு நாள் இந்த கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவிற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முக்கிய விருந்தினராக வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இத்தாலியின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ஆண்டோனியோ தஜானி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். சுற்றுச்சூழல் ஆர்வலர் பத்மஸ்ரீ தாரிப்பள்ளி ராமையாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாக்க அயராது பாடுபட்ட அவரது பங்களிப்பு எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜியின் நினைவு தினத்தையொட்டி மகாராஷ்டிராவின் ராய்காட் துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்று உரையாற்றினார். சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை தாய்நாட்டிற்கான சிறந்த சேவைக்கும் நல்லாட்சிக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக திரு அமித் ஷா கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான 4வது முப்படை ராணுவ பயிற்சி ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடாவில் நிறைவடைந்தது. ஜம்மு காஷ்மீரின் சுந்தர்பானி எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நேற்று ஊடுருவல் முயற்சியை முறியடித்து உயிர் தியாகம் செய்த பஞ்சாபைச் சேர்ந்த ராணுவ வீரர் குல்தீப் சந்துக்கு ராணுவம் வீர வணக்கம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.